சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 54. விதியின் வழி. அரியோ அரணோ அயனோ அல்லது அத்தனை அமரர்களும் சேர்ந்தோ மனிதனுடைய தலையில் எழுதின எழுத்தை அழிக்க முடியாது. அழிக்கும் சக்தி அவர்கள் யாருக்குமே கிடையாது என்று வடமொழி ஸ்லோகம் ஒன்று கூறுகிறது. மனித சக்தி, யுக்தி இவற்றால் மட்டுமின்றி தெய்வ பலத்தாலும் கர்மத்தின் விளைவையும் விதியின் வழியையும் மாற்ற முடியாது என்பது அந்த ஸ்லோகத்தின் பொருள். அது எத்தனை உண்மையானது என்பதை விளிந்த நகரில் உணர்ந்தான் பல்லவ வேந்தனான பரமேஸ்வரவர்மன். சுமார் 15,000 புரை வீரர்கள் கொண்ட அவன் படையும் சாதாரண படையன்று. அதை தலைமை வகித்து நடத்திய வேந்தனோ, தளபதி பலபத்ரவர்மனோ, உபதளபதிகளோ போருக்கு புதியவர்களும் அல்லர். முன்னோடிகளாக சென்று எதிரி நிலைமையை வேவு பார்த்த இந்திரவர்மனோ, அவனது மற்ற ஒற்றர்களோ தங்கள் பணிக்கு புதியவர்களும் அல்லர். மன்னன் மார்பில் அணிந்திருந்த உக்கரோதயம் என்னும் மாணிக்கமோ தெய்வபலம் பெற்றது. இத்தனை அனுகூலத்திலும் விதி மட்டும் குறுக்கே விளையாடாது இருந்தால் பல்லவ வேந்தனின் சரித்திரம் வேறு திசையில் திரும்பியிருக்கும். ஆனால் விதி தன் வலிய கரத்தை விளிந்தை போரில் காட்டவே செய்தது. கதிரவன் மேல் திசையை நோக்கி நாடுவதற்கு 6 நாழிகைக்கு முன்பே விளிந்தையின் எல்லையை நெருங்கிவிட்ட பரமேஸ்வரவர்மன் இந்திரவர்மனை அழைத்து எதிரி நிலையை ஆராயுமாறும், எதிரி காவிரியின் அக்கறையில் இருந்தால் அவனை மணலில் இழுக்க எத்தனை நேரமாகும் என்பதை அறிந்து வருமாறும் கட்டளையிட்டு அனுப்பினான். அத்துடன் 3ஆக அணிவகுத்துக் கொண்டிருந்த தனது பெரும் படையை 2ஆக அணிவகுத்து வர கட்டளையிட்டு ஒரு பிரிவுக்கு தானும் இன்னொரு பிரிவுக்கு பலபத்ரவர்மனும் தலைமை வகித்து தான் ஒரு புறம் எதிரியை தாக்கும் போது இன்னொரு புறத்தில் பலபத்ரவர்மனை தாக்குமாறும் உத்தரவிட்டான். அத்துடன் தனது புறவி படையில் விற்களை தாங்கி நின்ற வீரர்கள் முன்னணிக்கு செல்ல பணித்து முதலில் எதிரியின் முன்னணியில் வரும் புறவி வீரர்கள் மீது அம்புமழை பொழியுமாறும் ஏற்பாடு செய்தான். முன்னணி புறவி வீரர் அம்புகளால் தாக்கப்பட்டவுடன் நமது இருவர் படைப்பிரிவுகளும் வேகமாக வேல்களை வீசிக்கொண்டு எதிரி படையை வளைக்க வேண்டும். பிறகு படைகள் நெருங்கிய பின்பு வாட்போர் துவங்கட்டும் என்று பலபத்ரவர்மனுக்கு கூறினான் பரமேஸ்வரவர்மன். அந்த உத்தரவுகள் சில புறவி வீரர்களால் படை பிரிவுகளின் இடையிடையே இருந்த உபதளபதிகளுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் 2 அணிகளாக, ஆனால் ஒரே சீராக பல்லவன் படை நகர்ந்தது. விளிந்தை எல்லைக்குள் பரமேஸ்வரவர்மன் புக முயன்றதற்கும் முன்னோடி வேவு பார்த்த இந்திரவர்மன் தனது ஒற்றர்களுடன் திரும்பி வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. திரும்பி வந்த இந்திரவர்மன் முகத்தில் ஈயாடாதது மட்டுமின்றி வந்த வேகத்தின் காரணமாக அவன் மூச்சும் பெருமூச்சாக வந்தது. அவன் நிலையை கண்டதும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்த பரமேஸ்வரவர்மன், என்ன கண்டாய் இந்திரவர்மா? எதுவாயிருந்தாலும் தைரியமாக சொல் என்று வினவினான். இந்திரவர்மன் பார்வையில் சோகம் இருந்தது. மன்னர் எதிர்பார்த்ததற்கு நேர் விரோதமாக எல்லாம் நடந்திருக்கிறது என்றான் இந்திரவர்மன் தனது குரலிலும் சோகம் துணிக்க. விளக்கமாக சொல் என்று ஆணையிட்ட பரமேஸ்வரவர்மன் குரலில் எந்தவித சஞ்சலமும் இல்லை. துணிவின் பலம் திட்டமாக தெரிந்தது அவன் சொற்களில். எதிரி ஆற்றுக்கு அக்கறையில் இல்லை என்றான் இந்திரவர்மன். சரி, நம்மை முன்பே எதிர்பார்த்து இக்கரையில் விளிந்தைக்கே வந்துவிட்டான். நல்லது. விளிந்தை நகரின் வெளிப்புறத்தில் காவிரியை ஒட்டிய பெரும் சமவெளி இருக்கிறது, தெரியும் எனக்கு. அந்த சமவெளியில் தங்கியிருக்கிறான் பூவிக்கிரமன். இருக்கட்டும். அவன் படைபலம் நம்மை விட 1.5 மடங்கு அதிகம். இதை கேட்டதும் பலபத்ரவர்மன் அச்சமுறுவான் என்றோ முன்வைத்த காலை பின் வைப்பான் என்றோ இந்திரவர்மன் எதிர்பார்க்கவில்லை. மன்னன் மன உரத்தையும் போர் வன்மையையும் அவன் உணர்ந்திருந்தான். ஆகவே பரமேஸ்வரவர்மன் திகிலளிக்கும் அந்த செய்தியை கேட்டதும் இமையை கூட அசைக்கவில்லை. சிறிது நேரம் ஏதோ சிந்தனையில் மட்டும் இறங்கினான். பிறகு இந்திரவர்மனை நோக்கி கேட்டான், விளிந்தையின் சமவெளியை அடுத்து காவிரி கரையை தவிர மேட்டுப்பாங்கான இடம் ஏதாவது இருக்கிறதா என்று. இருக்கிறது மன்னவா. காவிரி கரைக்கு நேர் எதிரில்
சிறிது தூரத்தில் பாசன கால்வாய் ஒன்று ஓடுகிறது. அதன் கரையும் காவிரி கரையை போலவே உயரமானது என்று அறிவித்தான் இந்திரவர்மன். பரமேஸ்வரன் முகத்தில் போர்த்திட்டம் வினாடியில் உருவாயிற்று. பலபத்ரனையும் உபதளபதிகளையும் அருகில் அழைத்து, பலபத்ரா, இந்திரவர்மனை அழைத்துக் கொண்டு நீ அந்த பாசன கால்வாய் கரை வழியாக முன்னேறு. நான் காவிரி கரை மேட்டில் இன்னொரு பாதி படையுடன் வருகிறேன். நாம் இருவரும் சமதூரம் வந்ததும் கரை மீது தங்குவோம். கதிரவன் மறையும் வரை சற்று இருள் சூழ்ந்ததும் நான் எரியம்பு ஒன்றை ஆகாயத்தில் பறக்க விடுகிறேன். அதை கண்டதும் நீ வலப்புறத்தில் சமவெளியில் வெகு வேகமாக இறங்கி முதலில் வில்லவரை கொண்டு தாக்கு. பிறகு வேல்களை வீசு. பிறகு எதிரி படை நெருங்கி நீ வலப்புறத்தில் உட்புகுந்து போரிடு. நான் இடப்புறத்தில் அதே வேகம் அதே விதமாகவும் தாக்குகிறேன். இருளில் நமது இருவர் படைக்கும் இடையில் பூவிக்கிரமன் படைகள் நசுங்கிவிடும். அப்படி இல்லாமல் போர் தொடருமானால் அவ்வப்பொழுது உள்ள நிலைமைக்கு தகுந்தபடி போர் முறையை மாற்றிக்கொள். கைலாசநாதன் அருள் புரிவான் என்று மிக நிதானமாக ஆனால் உறுதியான குரலில் கூறினான். பிறகு தன்னை தொடருமாறும் தனது படைப்பிரிவுக்கு உத்தரவிட்டு முன்னேறலானான். பலபத்ரனும் அவனுக்கு எதிர் திசையில் தனது படைப்பிரிவை நடத்தி சென்றான். விழுந்தை நகருக்குள் புகாமல் அதை ஒட்டிய காவிரிக்கரை மேட்டுச்சோலை வழியே தனது படைப்பிரிவை மெல்ல நடத்தி சென்ற பரமேஸ்வரவர்மன் எதிரி படை இருக்கும் இடத்திற்கு வெகு தூரத்திலேயே தன் படையை நிறுத்தி கொண்டான். அப்பொழுதுதான் கதிரவன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்ததால் சோலை மறைவிலேயே இருள் கவியும் வரை காத்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல இருள் கவிழ்ந்தது. சமவெளியில் தங்கியிருந்த எதிரியன் படை இருளில் ஏதோ பெரிய கரிய யானையைப் போல் படுத்து கிடந்தது. காவிரியின் சோலை மேட்டிலிருந்து காவிரியையும் எதிரே சமவெளியில் தங்கியிருந்த எதிரியின் படை வரிசைகளையும் இருமுறை மாறி மாறி கவனித்தான் பரமேஸ்வரவர்மன். கோடைக்காலமானதால் காவிரியின் வெண்மணலே பறந்து கிடந்தது. ஓரங்களிலும் நடுவிலும் அருவி போல் ஓடிய பளிங்கு நீரும் இருள் சூழ்ந்ததால் சுரேல் என்ற காட்சியளித்தது. காவிரியின் அக்கறையில் இருந்த பெரும் சோலை மரங்கள் ஏதோ பெரும் விபரீதம் ஏற்பட போகிறது என்ற பயத்தினாலோ என்னவோ சலனமின்றி நின்றிருந்தன. இக்கரை தோப்பும் அக்கரை பச்சையைப் போலவே நிசப்தமாயிருந்தது. பரமேஸ்வரவர்மன் படைப்பிரிவின் குதிரைகளின் கனை பொழியும் எந்த நிலையிலும் எதிரி மீது பாய தயாராயிருந்த வீரர்களின் வேல்களும் வாட்களும் உராய்ந்ததால் ஏற்பட்ட மந்த ஒலிகளும் தோப்பின் நிசப்தத்தை பெரிதும் கலைக்கவே செய்தன. அந்த வீரர்கள் முன்னணியில் இருந்த பரமேஸ்வரவர்மன் காவிரியில் இருந்து கண்களை எதிரி படை மீது மீண்டும் திருப்பினான். எதிரி படையில் எந்தவிதமான சன்னத்தமும் இல்லாதிருந்ததையும் படை உறங்குவது போலவே காட்சியளித்ததையும் படையின் நடுவில் கங்கவாடியின் கொடியை தாங்கிய கங்கமன்னன் கூடாரத்து முகப்பில் இருந்த 2 பந்தங்களைத் தவிர வேறு பந்தங்கள் எதுவுமே இல்லாதிருந்ததையும் கவனித்த பல்லவவேந்தன் சிறிது வியப்பும் சந்தேகமும் கொண்டான். இருளில் தனது படைபலம் முழுவதும் எனக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக பந்தங்களை கொளுத்தாதிருக்கிறானா பூவிக்கிரமன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். இருப்பினும் சமவெளியில் இருந்த பெரும் படை தன் படையை விட குறைந்தபட்சம் 1.5 மடங்கு அதிகம் என்பதையும் புரிந்து கொண்டாலும் அந்த படையில் சிறிதும் சலனமேதும் இல்லாததிருந்தாலும் பல்லவ மன்னன் சந்தேகம் அதிகமானாலும் எதிரி அசைவு காட்டும் முன்பு தாக்குவதை வெற்றிக்கு வழி என தீர்மானித்து பக்கத்தில் இருந்த புரவி வீரன் ஒருவனை விழித்து எரியம்பு ஒன்றை வானத்தை நோக்கி அனுப்புமாறு கட்டளையிட்டான். கூரம்பின் நுழையில் சுற்றியிருந்த எண்ணெய் துணியை பக்கத்தில் இருந்த பந்தத்தில் கொளுத்திக் கொண்ட வீரன் அம்பை வில்லில் பொருத்தி நாணை இழுத்து ஆகாயத்தை நோக்கி பறக்க விட்டான். அடுத்த வினாடி பரமேஸ்வரவர்மன் வாளை உருவிக்கொண்டு அதிசயம் என்ற தனது பெரும் புறவியை தட்டிவிட்டு காவிரி கரையின் சரிவில் வெகு வேகமாக இறங்கினான். அவனைத் தொடர்ந்து அவனது படைப்பிரிவும் சோலை மறைவில் இருந்த தடதடவென்று சமவெளியில் இறங்கியது. அந்த சமயத்தில் பாசன வாய்க்காலின் மேட்டில் இருந்த பலபத்ரன் படையும் வெகு வேகத்துடன் இறங்கி வந்தது. 2 படைகளும்
அதன் பிரிவுகளுக்கும் இடையில் அடுத்த சில வினாடிகளில் கங்கமன்னன் படை சிக்கிவிடும் தருவாயில் இருந்ததைக் கண்டு பல்லவ வீரர்கள் பெரும் கோஷமிட்டனர். வெற்களை வளைத்து அம்பு மழையும் பொழிந்தனர். ஆனால் திடீரென எதிரிப்படையின் ஓரங்களில் பந்தங்கள் கொளுத்தப்பட்டு பற்றி எரிந்ததால் எதிரியின் படை உறங்கவில்லை என்பதையும் போருக்கு தயாராக அணிவகுத்து நிற்பதையும் பல்லவ வீரர்கள் கண்டனர். பந்தங்கள் கொளுத்தப்பட்டவுடன் கங்க மன்னன் படைகளின் நாற்புறங்களிலிருந்தும் சங்க நாதங்கள் கிளம்பின. அந்த சங்க நாதங்களைத் தொடர்ந்து கொம்புகள் ஊதப்பட்டன. கண்ணிமைக்கும் நேரத்தில் கங்க மன்னன் படை 4 பிரிவுகளாக பிரிந்து ஏதோ பெரிய இரும்பு அரண் முன்னேறுவது போல் முன்னேறியது. சாதாரணமாக முன்னணியில் வரும் யானைப்படை பின்னணியில் வந்தது. நடு 2 வரிசைகள் காலாட்படையாகவும் ஓரத்தில் இருந்த 2 வரிசைகள் புறவி படைகளாகவும் காட்சியளித்தன. அவை அனைத்துக்கும் முன்னால் பெரும் புறவியில் ஒன்றில் அமர்ந்து பெரிய வாளை உருவிக்கொண்டு அலட்சியமாக வந்த கங்க மன்னன் பூவிக்கிரமன் பல்லவன் படைப்பிரிவு 2ம் நெருங்கும் முன்பாகவே வாளை உயர்த்தி ஏதோ சைகை செய்ய நடுவில் இருந்த காலாட்படையினர் நிலத்தில் மண்டியிட்டு அம்புகளை எதிரிகளின் குதிரைகளை நோக்கி எய்தனர். பிறகு எழுந்து வேல்களையும் புறவைகளை நோக்கி எரிய ஆரம்பித்தனர். பரமேஸ்வரவர்மனும் பலபத்ரனும் அசுர வேகத்தில் நடத்தி வந்த படைகளின் மீது இந்த திடீர் அம்பு வீச்சும் வேல் வீச்சும் பாயவே முன்னணி புறவிகள் சில அலறி வீழ்ந்ததால் படைப்பிரிவுகள் வீகம் சிறிது தடைப்பட்டது. அந்த சமயத்தை பூவிக்கிரமன் உபயோகப்படுத்திக் கொண்டு தனது புறப்படவிகளை பல்லவர் படை 2ஐயும் வளைக்க ஏவினான். எதிரியின் புறவிப்படையை சமாளிப்பது பெரும் கஷ்டமாயிருந்தது பல்லவர் படை பிரிவுகளுக்கு. மெல்ல தனது படைபலம் குறைவதை பார்த்த பரமேஸ்வரன் பெரும் ஆத்திரத்துடன் எதிரிகளின் புறவி கூட்டத்துக்குள் தன்னந்தனியே நுழைந்து விட்டான். அதிசயம் அவனை தாங்கி அம்புபோல் எதிரிகளை ஊடுருவிச் சென்றது. அவனை கங்க வீரர் சூழ்ந்து கொண்டனர். ஆனால் வீரனான பூவிக்கிரமன் அவர்களை விலகச் சொல்லி பல்லவ மன்னனை நோக்கி தானே வந்தான். 2 மன்னர்களும் வாட்களை கொண்டு வெகு உக்கிரமாக போர் புரிந்தனர். பூவிக்கிரமன் தன் வாளை சுழற்றி பரமேஸ்வரவர்மன் கழுத்தில் இருந்த சங்கிலியை அறுத்து உக்ரோதயத்துடன் அதை தன் கையில் பற்றி கொண்டான். அதனால் பரமேஸ்வரவர்மன் தன் வாளை பூவிக்கிரமன் தோள் மீது பாய்ச்சினாலும் புறவியை சிறிது பின்வாங்கச் செய்து பூவிக்கிரமன் அந்த வாளின் வீச்சிலிருந்து தப்பினான். பிறகு மீண்டும் வாளை உருவிக்கொண்டு பரமேஸ்வரனை நோக்கி வந்தான். இதற்கிடையில் பலபத்ரவர்மன் படைப்பிரிவில் பெரும் சேதம் ஏற்பட்டு விட்டதால் அதன் எதிர்ப்பும் குலையும் தருவாயில் இருந்தது. பரமேஸ்வரவர்மன் நடத்தி வந்த படைப்பிரிவிலும் எதிர்பாராத சேதம் ஏற்பட்டதால் அப்படை மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தது. தன் படைகள் பின்வாங்குவதை கவனித்த பரமேஸ்வரவர்மன் சற்று தலையை திருப்பிய சமயத்தில் பூவிக்கிரமன் வாள் பல்லவ மன்னன் மார்பில் வலது பக்கத்தில் பாய்ந்து விட்டதால் அவன் நினைவிழந்து புறவியின் மீது சாய்ந்தான். மன்னன் நிலையை உணர்ந்த அதிசயம் திடீரென திரும்பி வேகமாக நகர ஆரம்பித்தது. அதை தொடர முற்பட்ட தனது வீரர்களை பூவிக்கிரமன் கையை உயர்த்தி அடக்கினான். படுகாயமடைந்த பல்லவ மன்னனை தாங்கி வந்த அதிசயத்தை கண்டதாலும் தங்கள் படை அதிக சேதமடைந்ததாலும் பல்லவர் படை துரிதமாக பின்வாங்க ஆரம்பித்தது. அந்த படையை தொடர்ந்து தனது படைத்தலைவனை நோக்கிய கங்கமன்னன் இதற்கு மேல் ஏதும் செய்ய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் உத்தரவு இல்லை. மீதியுள்ள பல்லவர் படை தப்பிச் செல்லட்டும் என்று உத்தரவிட்டான். பல்லவர் படை பின்வாங்கிய அதே சமயத்தில் உக்ரோதயத்தை கையிலேந்திய பூவிக்கிரமன் நெற்றியில் ஜெயஸ்ரீ துலங்க போர்க்களத்தில் நின்றான். அதே சமயத்தில் பூவிக்கிரமனோ பரமேஸ்வரவர்மனோ எதிர்பாராத ஒரு ரதம் விளிந்தை நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. பல்லவ சரித்திரத்தின் பாதையையும் விதியையும் பெரிதும் மாற்றப் புகுந்த ரதம் அது. அதன் வரவு விளிந்தையிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.